அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அதிமுக மற்றும் என்டிஏ இடையிலான அந்த கூட்டணி அமித்ஷா அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்ல உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையை பார்த்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யார் வந்து டென்ஷன் ஆகணும் அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களும் தான் டென்ஷன் ஆகணும். ஆனா வேற ஒரு கும்பல் அதை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு வயிற்றுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படிங்கறத தான் நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முதல்ல அப்டேட்டை பார்த்துட்டு செய்திக்குள்ள போயிடலாம். என்னன்னா இப்பதான் இன்னைக்கு காலையில் வீடியோ கூட சொல்லியிருப்போம். அதாவது டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் பாருங்க, திடீர்னு கூட்டணி அறிவிப்பு சம்பந்தமாக ஒரு பிரஸ் மீட் நடக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நெஞ்சுவலி வந்து ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிட்டாருங்க, அதனால கட் அடிச்சிட்டாரு அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்க, நெஞ்சுவலி நல்லா போச்சு. மனுஷன் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு தனியா. அந்த பிரஸ் மீட்ல நாங்க வந்து அதிமுகவில் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற மாதிரி செயல்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா மோடி தலைமையிலான கூட்டணியில தான் எங்க கட்சி இருக்கும். ஓர் அணியில் திரண்டு திமுக என்கிற இந்த தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் சொன்ன அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது. சுத்தி வளைச்சு என்ன சொல்றாருன்னா, அந்த கூட்டணியில தாங்க நாங்களும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது என்னடாப்பா நெஞ்சு வலி? இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏப்பா நெஞ்சு வலி அப்படின்னா குறைஞ்சது ஒரு வாரமாச்சு ஓய்வு எடுக்க சொல்லுவாங்களே, அது எப்படி ஒரே இரவில் நல்லாகி விட்டது அந்த நெஞ்சு வலி? அது எப்படியான ஒரு மருத்துவமா இருக்கும்? யார் அந்த வைத்தியர்? யார் பார்த்த வைத்தியம்பா அப்படின்ற மாதிரி கேள்வி வரலாம். சொல்ல முடியாதுங்க. அது ஆஸ்பத்திரியில பார்த்த வைத்தியமோ அல்லது வந்து அமித்ஷா அவர்கள் பார்த்த வைத்தியமோ, விடியறதுக்குள்ள ஏதோ ஒரு வைத்தியம், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குது. பாருங்க, விடிஞ்ச உடனே வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு நாங்களும் அந்த கூட்டணியில் தாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு மனுஷன் சொல்லிட்டாப்ல. செம்ம ட்ரீட்மெண்ட், நல்ல வைத்தியம், ஃபாலோ பண்ணிக்கணும், அது ஒரு விஷயம். இப்படியாக இருக்க டிடிவி தினகரன் அவர்களுடைய அந்த வருகை அந்த கூட்டணியை மேலும் பலப்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல 2021 தேர்தலில் ஒரு சில தொகுதிகளில் தென் மாவட்டங்கள்ல வெற்றி வாய்ப்பை அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி இழக்கிறதுக்கு காரணமா இருந்தது டிடிவி அவர்கள் தனியா நின்னதுதான். அது இந்த அணியோட சேரும் போது ஒரு சில தொகுதிகளில் வந்து அந்த வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது பார்க்கப்படுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக விஜய் அவர்களுடைய அறிக்கைக்குள்ள வந்துடலாம். அதுதான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன, அதாவது இந்த கூட்டணி வந்ததுல விஜய் அவர்களுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்குதுங்க. அதாவது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக அதிமுகவை துளி கூட தாக்காமல், ஒரு துளி கூட எந்த விதமான விமர்சனமும் வைக்காமல் அப்படியே பாதுகாத்து வந்து கொண்டிருந்த தாவேக தற்பொழுது அதிமுகவின் மீது நேரடியான தாக்குதலை தொடுத்துள்ளது. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, அதான் நான் முன்ன ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்குமா சொல்லியிருந்தேன்னா, ஒரு 6 மாசம் கணக்கு இருக்குதுங்க. ஒரு 6 மாசம் டைம் கேட்டுருக்குறாங்க தாவேக்கல. ஏங்க பார்க்கலாம், திமுக கூட்டணியிலிருந்து யாராச்சும் எங்க சைடு வராங்களா, எங்க தலைமையில ஒரு அணி அமைக்க முடியுதான்னு நாங்க பாக்குறோம். அப்படி இல்லைன்னா வந்துடுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எதுவும் ஃபைனலைஸ் பண்ணிடாதீங்க பாஜக கூட அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? ஆனா அவங்க அதுக்கெல்லாம் நேரம் கொடுக்கல. அவ்வளவு நேரம்லாம் இல்லப்பா, ஒரு வருஷம் தான் இருக்குது, நாங்க வந்து அடுத்தடுத்து வேகமா நாங்க செயல்பட வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி இப்ப அவங்க அலைன்ஸை உறுதி பண்றதுனால அந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தாவேக்கா வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு மேல போக முடியாது, பாஜக அங்க வந்துட்டதுனால அவங்க மேக்சிமம் போறதில்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன், ஒன்னு திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவியோ மற்ற கட்சிகளை தன்னுடைய அணிக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியோடு போயிட்டு மீண்டும் ஒரு சமாதான போக்கை ஏற்படுத்தி அவங்களோட அவங்க கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக தேர்தலை சந்திக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த நிலையில வெயிட் காட்டணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் முடிவு பண்ணி அந்த கூட்டணியை மிக கடுமையாக தாக்கி இருக்கிறார். வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க, வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன் எதுக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அதாவது ஒரு 2 பேராகிராஃப் தான் என்னுடைய கவனத்தை இதில் மிகவும் ஈர்த்தது. திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டணியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்படி பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால அதிமுக ஒரு மிகப்பெரிய பாவமும் துரோகமும் பண்ணிருச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரான ஒரே அணி என்று இவங்க பாஜக அதிமுக இவங்க சொல்லி, அதுக்கு எதிரான அணி நாங்க தான் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லி, பாஜக கிட்ட இருந்து நாங்க தான் உங்களை காப்பாற்ற போறோம் அப்படின்ற மாதிரி அரசியலை பண்ண போறாங்க. இதுக்கு மேலேயும் இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மொத்தத்துல நம்ம சுருக்கமா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இத்தனை நாட்களாக திமுகவை மட்டுமே குறி வைத்து ஓங்கி ஓங்கி குத்தி கொண்டிருந்த விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு நேத்து ஃபார்ம் ஆயிருக்கிற அந்த கூட்டணியை நோக்கி தன்னுடைய பலமான தாக்குதலை தொடுத்துள்ளது. இது உள்ளபடியே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் வலிக்கணும். இதை பார்த்து அவங்க தான் டென்ஷன் ஆகணும்.
ஆனா பாருங்க, அவங்க டென்ஷன் ஆவறத விட இது திமுகவுக்கு தான் அதிகமான பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. என்னையா சொல்ற? சும்மா சொல்லக்கூடாது. இல்லைங்க, மெய்யாலும் தான். இங்க அடிச்சா இங்க தான் வலிக்கணும் பொதுவா. ஆனா இந்த முறை இங்க அடிச்சா அங்க வலிக்கும். ஏன்? அதாவது சிம்பிளான ஒரு மேட்ச் சொல்றேனே. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாரோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு நல்லது இந்த தேர்தல்ல. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பாஜகவை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாரோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு கெட்டது இந்த தேர்தல்ல. இது சீமான் அவர்களுக்கு பொருந்தும் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, அதுதான் வித்தியாசம். சீமான் அவர்கள் திமுகவை அடிச்சா திமுகவுக்கு வலிக்கும். விஜய் அவர்கள் திமுகவை அடிச்சா திமுகவுக்கு நம்மளே அடிக்கட்டும் நல்லதுன்னு தோணும். எப்படி? ஏன்னா சீமான் அவர்கள் அடிப்படையில கை வைக்கிறார், கொள்கை அடிப்படையில கை வைக்கிறாரு. அவர்கள் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இருந்தா அந்த அரசியலே அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டாரு. அதை தாண்டி திராவிடம் அப்படின்ற பெயர்ல அவங்க என்ன மாதிரியான பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஏமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க, யார் நம்ம மேல உட்காந்து ஆண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய கம்பெனி சீக்கிரட்டை வெளியே உடைக்கிறாரு. அப்படின்னும் போது இது பேராபத்துல முடிஞ்சிடும், ஒரு 10 வருஷத்துக்குள்ள நம்முடைய வேஷம் மொத்தமா கலைஞ்சிரும் சொல்லி ஒட்டுமொத்த திராவிட கூடாரமும் நடுங்குது. இது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா விஜய் அவர்கள் ஊழல் அல்லது வாரிசு அரசியல், ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியது திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அது இனிக்கதான் செய்யும். ஏனென்றால் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை அது ஒரே கொத்தாக எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக அணிக்கு போய்விடாமல் திமுகவுக்கு எதிராக விஜய் நல்லா சண்டை போடுறாருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னா அதில் ஒரு பகுதி விஜய்க்கு பிரிந்து போவதன் மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த உப்மா கதை அங்கு நடக்க ஒரு வாய்ப்பு இருப்பதால் திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள், அதாவது பாஜக எதிரான ஓட்டுகள் நமக்கு அப்படியே வந்துருச்சுன்னா, இந்த பக்கம் நமக்கு எதிரான ஓட்டுகள் ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா நாமளே ஜெயிச்சிடலாம்ல, அதனால விஜய் நம்மளையே அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் திமுக நினைக்கும். ஆனா விஜய் அவர்கள் பாஜகவை அடிக்கும் போது திமுக பயப்படும். ஏன்னா யோ என்ன நம்மளோட இவன் நல்லா ஃபைட் பண்றான் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா என்ன ஒன்றும் சரியில்லையே. இப்போ பட்டியல் சமூக வாக்குகள் அல்லது கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள், இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவங்களையும் பார்த்தீங்கன்னா குறிப்பா இளைஞர்களுடைய வாக்குகள், இதெல்லாம் ஒரு பக்கம். திமுக வெளியே ஒரு நாடகம் உள்ள ஒரு நாடகம். அதை வேற இவர் இந்த அறிக்கையிலே சொல்றாரு. வெளியத்தான் யார் நடிக்கிறாங்க, உள்ள ஃபுல்லா இவங்க மேல வர ரைடுங்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் பூரா பயந்துகிட்டு போய் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆவுனா டெல்லிக்கு ஓடுறாங்க. எதுக்குயா ஓடுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான விஷயத்தை பெரிய செய்தியாக்குறாரு விஜய். ஏற்கனவே நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறது தான். ஆனா விஜய் போன்ற ஒருத்தர் பேசும்போது திரை வெளிச்சம் அப்படின்னு எல்லாமே இருக்கிறதுனால அது இன்னும் பெரிய செய்தியா மாறுது. அப்ப என்னவாகுது அப்படின்னா, திமுக பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அவ்வளவு ஒன்றும் ஒர்த்தான ஆள் கிடையாது. விஜய் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் இவங்க தான்ப்பா நல்லா சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கம் திமுகவுடைய ஓட் பேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படுறது மூலமாக திமுகவுக்கு வர வேண்டிய பாஜக எதிர்ப்பு வாக்குகள் உடைஞ்சு இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதிக்கு 1000-2000 ஓட்டு இப்படி பிரிஞ்சு வந்துச்சுனாலும் அது திமுகவுக்கு பேராபத்தை கொண்டு போய் நிறுத்திவிடும். சீமான் அவர்களுக்கோ விஜய் அவர்களுக்கோ தொகுதிக்கு 1000-2000 ஓட்டு, பாஜகவுக்கு எதிரான ஓட்டு இப்படி ட்விஸ்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு மரணடி. ஏன் இது இப்படி பார்க்கப்படுது அப்படின்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 அணி ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருச்சு. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு சில மாற்றங்கள் உட்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க விஜய் அவர்கள் சீமான் அவர்களுடைய ரோல் என்னவா இருக்க போகுது? எப்படி யாருக்கு போகக்கூடிய வாக்குகளை அதிக அளவு இவர்கள் பிரிக்க போகிறார்கள்? அதுதான் பிரிக்கிறாங்கன்ற வார்த்தையை விட யாருக்கு போகக்கூடிய வாக்குகள் அதிகமாக அவங்களுக்கு போக போகுது. இந்த ஆட்சி மீது அதிருப்தி திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்களுடைய வாக்குகள் அதிகமாக போக போகிறதா, அல்லது திமுக பாஜக கூட போடுற சண்டை ஃபேக் சண்டை, அதை நம்ப முடியாது, திமுக நடிக்குது, இவங்க தான் நமக்கு ஓரளவுக்காச்சும் எந்த ஊழல் கரையும் இவங்க மேல இல்லாதனால நமக்காக நேர்மையா சண்டை போடுவாங்க அப்படின்னு நம்பி பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் திரும்பி இப்படி வருதா அப்படிங்கிறத பொறுத்து இந்த 2 வாக்குகள்ல எது அதிகமாக இந்த 2 பேருக்கும் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது பெருமளவில் தீர்மானிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாஜக அதிமுக கூட்டணியும் எப்படி விரும்பும்னா நம்மளையே அடிக்கட்டும், விஜய் அட்டாக் பண்றது நம்மளையே நல்லா அட்டாக் பண்ணட்டும், நல்ல விஷயம் தானே. நமக்கு எதிரான ஓட்டுகள்லாம் நேரடியா திமுக போகாம விஜய்க்கும் போகட்டும், நல்லதுதான் அப்படின்னு தான் அவங்களும் யோசிப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒருவேளை தாவேகா நாம் தமிழர் 2 பேருமே தனிச்சு நின்னாலும் சரி, ஒருவேளை ஒரு புரிதல் 2 பேரும் கூட்டணியா சேர்ந்து நின்னாலும் சரி, எந்த கூட்டணிக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்னவா இருக்குதுன்னா ஆளும் திமுக கூட்டணிக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த சைடு அதிமுக கூட்டணியில வரக்கூடிய ஒருவேளை நாளைக்கு பாமக, தேமுதிக, பாஜக ஏற்கனவே வந்துருச்சு. இந்த வாக்குகள் எதுவுமே சிதறாத வாக்குகள். பாமகவுக்கு ஓட்டு போடுறவங்க மாம்பழம் கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் மாம்பழம் தான் போடுவாங்க. அது 4.5% 5% மாத்தி போட மாட்டாங்க.
அதே போலதான் விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள், அதே போலதான் தாமரைக்கு ஓட்டு போடுறவங்க, அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருப்பாங்க. அதுக்காகத்தான் போடுவாங்க. ரெட்டலைக்கு போடுறாங்க அப்படின்னா அது 25 விழுக்காடே இருந்தாலும் அந்த 25 விழுக்காடும் அந்த ரெட்டலை அது மாறாம அப்படியே தான் போடுவாங்க. ஆனா இந்த சைடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஓட்டு போடுறவங்க தான் பெரும்பான்மையான திமுக வாக்கு வங்கியா இருக்காங்களே தவிர, எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருந்துகிட்டு என்ன பண்ணாலும் நான் இந்த கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்க எல்லாரும் கிடையாது. இது வரைக்கும் ஓட்டு போட்டு வந்தவங்க எல்லாருமே கிடையாது. விசிகால இருக்கக்கூடிய ஓட்டுகளும் பிரிஞ்சு விஜய், சீமான் போன்றவர்களுக்கு போகலாம். அதே போலதான் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுகவுக்கு ஓட்டு போட்ட எத்தனையோ பேர் இவங்க எல்லாம் சரியில்லைப்பா இந்த 5 வருஷம் ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்ட்டு இந்த தடவை திமுகவுக்கு போட்டிருக்க வேண்டியது விஜய் வராம இருந்திருந்தா அவங்களும் விஜய்க்கே போலாம். அப்படி இந்த பக்கம் இருக்கிறது எப்படி வேணா கரையலாம். ஆனா அந்த பக்கம் இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்றதுனால கரையாம அப்படியே நிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படின்றதுனால இவர்கள் நாம் தமிழர், தாவேக தனியாக நின்றாலும் சேர்ந்து நின்றாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணிக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஒருவேளை இவங்க சேர்ந்து நின்னாங்கன்னா அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் பார்க்கப்படுது. இன்னும் ரொம்ப டைம் இருக்குது எல்லாத்துக்குமே. இந்த ஓராண்டு இன்னும் எத்தனையோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்க வேண்டியது இருக்குது. முதல்ல இங்க அதிமுக, பாஜக மட்டும்தான் இப்ப செட் ஆயிருக்குது. பாமக என்ன ஆட்டம் காட்ட போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அமமுக கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தேமுதிக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா ஒரு மாதிரி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. பாமக, தேமுதிக இவங்களெல்லாம் ஒரு மாதிரி கொண்டு வந்து இவங்க ஒரு அணியை செட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்குது. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.